எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்குள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் காமனாக நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸ், ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும், ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வரும், சீக்கிரமே ஏஜ்டான ஸ்கின்னான தோற்றத்தை வந்து கொடுக்கும். இது மாதிரி ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் எப்போதுமே க்ளோயிங்கான பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ செஞ்சு பாருங்கள். 12 காமன் ஸ்கின் கேர் மிஸ்டேக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பார்த்திங்கன்னா ஓவர் கிளென்சிங், அதாவது திரும்ப திரும்ப நம்மளோட ஃபேஸில் சோப் இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு வாஷ் செய்கிறது. அதாவது நீங்கள் ஒரு நாள் 2 முறை இல்லை 3 முறை மட்டும் வந்து ஃபேஸை வந்து வாஷ் செஞ்சால் போதும். 3 முறைன்னு சொல்கிறது மார்னிங்கில் ஒரு முறை, ஆஃப்டர்நூன் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை. ஓகேவா? நான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் இப்படி செஞ்சுப்பேன். ஆனால் உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் போதும் அப்படின்னா, அதாவது மார்னிங்கில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை செஞ்சால் போதும் அப்படின்னா அதுவே வந்து தாராளமாக போதும். இதை விட அதிகமாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்னில் சோப் இல்லை ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் செய்யாதீங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கின்னில் நேச்சுரலாகவே ஒரு ஆயில் தன்மை இருக்கும். மொத்தமாக ஆயில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்காது, ட்ரை ஆகும், கிராக் ஆகும், ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லை, இன்னும் வந்து அதிகமான ஆயில்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து அதிகமாக ஆயிலியெல்லாம் இருக்குது அப்படின்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டாக வந்து டேப்பாக வச்சு அழுத்தி எடுத்துக்கங்க. எக்ஸ்ட்ரா ஆன ஆயில்ஸ் வந்து வந்துடும். ஃபேஸை அடிக்கடி வாஷ் செய்யணும் அப்படின்னு கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸை வாஷ் செஞ்சதுக்கு பிறகு டவலில் முகத்தை துடைக்கிறீங்க அப்படின்னா அப்படி இழுத்து ட்ராக் பண்ணக்கூடாது டவலை வச்சு. அது உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணும். எப்போ நீங்கள் டவல் வச்சு முகத்தில் வந்து துடைக்கிறீங்களோ அழுத்தி தான் எடுக்கணுமே தவிர இழுத்து எடுக்கக்கூடாது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஓவராக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது. அதாவது நம்ம ஸ்க்ரப்பு செய்வோம் பார்த்தீங்களா, டெய்லி ஸ்க்ரப் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. வாரத்தில் 2 முறை தான் ஸ்க்ரப்பு வந்து யூஸ் செஞ்சுக்கணும். ஸ்க்ரப்பு ஆனால் செய்யாமல் இருந்தாலும் உங்களோட ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் டெட் ஸ்கின் இருக்கும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், டெட் ஸ்கின் எல்லாமே நம்மளோட ஸ்கின்ல இருக்கும். அது வந்து ரிமூவ் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ஃபோலியேட் கண்டிப்பாக செய்யணும். ஸ்க்ரப்பு யூஸ் செய்கிற நேரம் ஸ்கின்னில் ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறது மாதிரி ஸ்க்ரப்பு யூஸ் செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஜென்டலாக தான் ஸ்க்ரப்பு யூஸ் செய்யணும். ஸ்க்ரப்பு பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக எவ்வளோ மணி செலவு பண்ணி என்ன ப்ராடக்ட் வாங்கி உங்களோட ஸ்கின்னில் அப்ளை செஞ்சாலும் எக்ஸ்ஃபோலியேட் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பலன் இருக்காது. டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் செஞ்சு கொடுத்து ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கிட்டு ஒரு ப்ராடக்டை நம்ம அப்ளை செய்கிற நேரம் தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். ஸ்க்ரப்பு செய்கிறது இப்போ வந்து மண்டே நீங்கள் ஸ்க்ரப்பு செஞ்சீங்களா, டியூஸ்டே செய்யக்கூடாது. 3-4 டேஸ் கேப் விட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரப்பு செய்யணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் செய்யணும். யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடி உள்ள மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் செய்யணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் செய்கிறேன், அதுதான் நீங்கள் எல்லாருமே யூஸ் செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நான் யூஸ் செய்கிற ப்ராடக்டை நீங்கள் யூஸ் செய்யக்கூடாது. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எந்த ப்ராடக்ட் வந்து சூட் ஆகுமோ அதுக்கு ஏற்றபடி உள்ள ப்ராடக்டை வாங்கி யூஸ் செஞ்சுக்கணும். கரெக்டான ப்ராடக்டை பிக் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கு யூஸ் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கின்னும் சூப்பராக க்ளோயிங்கான பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, உங்களோட ஃபேஸில் யூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அதை உங்களோட நெக்லேயே யூஸ் செய்யணும். உங்களோட ஹேண்டுக்கும் கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட்டை யூஸ் செய்யணும். இப்போ நைட்டு டைமில் நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சுப்பீங்க. அதே மாய்ஸ்சரைசரை உங்களோட நெக்லேயும் கண்டிப்பாக அப்ளை செய்யணும். உங்களோட இந்த ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்யணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சீக்கிரமாக ஒரு ஏஜ்டான தோற்றத்தை கொடுக்குறது நம்மளோட நெக்கும் நம்மளோட ஹேண்டும் தான். ஃபேஸில் கூட ரொம்ப நல்ல கேர் செஞ்சுப்போம், அதனால ஸ்கின்னு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நெக்குக்கும் உங்களோட ஹேண்டுக்கும் நீங்கள் கேர் கொடுக்கல அப்படின்னா சீக்கிரமே சுருக்கங்கள் விழுந்து ஏஜ்டான ஸ்கின்னாக வந்து தெரியும். அதனால கண்டிப்பாக
ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்கிற நேரம் ஃபேஸ் நெக்குக்கு யூஸ் செய்யுங்க, உங்களோட ஹேண்டுக்கும் யூஸ் செஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ராங்கான ஆர்டரில் வந்து ப்ராடக்டை யூஸ் செய்கிறது. அதாவது நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்டை கரெக்டான ஆர்டர் படி யூஸ் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை கிளென்ஸு செஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா சோப்பு யூஸ் செஞ்சு நல்லபடியாக உங்களோட ஃபேஸை வந்து க்ளீன் செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக டோனர் வந்து யூஸ் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு சீரம். தேர்டு ஸ்டெப்பு ஐ க்ரீம் நீங்கள் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா தேர்டு ஸ்டெப்பில் ஐ க்ரீமை யூஸ் செய்யுங்க. ஃபோர்த்து ஸ்டெப்பு மாய்ஸ்சரைசர். ஃபிஃப்த்து ஸ்டெப்பு நைட்டு டைமாக இருந்துச்சுன்னா ஃபேஷியல் ஆயில் யூஸ் செய்யுங்க. டே டைமாக இருந்துச்சுன்னா ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யுங்க. இது மாதிரி கரெக்டான ஆர்டரில் நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் எல்லா ஆர்டர் படியும் நீங்கள் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்டை யூஸ் செஞ்சிட்டீங்க. ஆனால் அது ப்ராப்பரான வழியில் செய்யணும். அதாவது நீங்கள் டோனர் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா டோனர் யூஸ் செஞ்ச ஒரு வெட்டான தன்மை இருக்கிற நேரமே நீங்கள் சீரம் யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் சீரம் யூஸ் செஞ்சு உடனே மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கேப் விடணும். நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்யுங்க. மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சுக்கிட்டோம் நீங்கள் உடனே ஃபேஷியல் ஆயிலோ இல்லை சன்ஸ்க்ரீனோ அப்ளை செய்யக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கேப் விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஷியல் ஆயில் நைட்டு டைம்னா டே டைம்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யுங்க. ஏன் உடனே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அப்ளை செய்யக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாம் வந்து அப்சர்வ் ஆகி போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கும். ஓகேவா? அது வந்து நல்லது கிடையாது. ஒவ்வொரு ப்ராடக்டில் உள்ள பலன்களும் நம்மளோட ஸ்கின்னில் கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கொஞ்சம் கேப்பு விட்டு அது ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகி போகிறது வரைக்கும் டைமு கொடுங்க. அப்போ தான் அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் செய்யவே செய்யாதுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க இல்லை வெளியே போகிறீங்க, எங்கே இருந்தாலும் சரி டெய்லி மார்னிங் வந்து கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யுங்க. சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யாதவங்களுக்கும் சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்கிறவங்களோட ஸ்கின்னுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யலை அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னில் டார்க் ஸ்பாட் வரும், சீக்கிரமாக சுருக்கங்கள் வரும், ஏஜ்டான ஸ்கின்னாக தெரியும். அதே இது சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்கிறாங்க அப்படின்னா சன் டேமேஜ் வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதனால டார்க் ஸ்பாட் வராது, ஸ்கின்னில் சுருக்கங்கள் வராது, ஸ்கின்னு வந்து நல்ல ஹெல்தியான ஸ்கின்னாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யுங்க. வீட்டில் இருந்தால் நம்ம மேலே சன்லைட் எல்லாம் படாது அப்படின்னு நினைக்காதீங்க. சன்னோட தாக்கம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால SPF ஒரு 30ஆவது இருக்கணும். ஓகேவா? குறைஞ்சது 30. நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து SPF 40க்கு மேலே இல்லை 50ஆவது இருக்கிறது மாதிரி உள்ள சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மேக்கப் வந்து ரிமூவ் செய்யணும். மேக்கப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டால் தான் மேக்கப்பு, கன்சீலர் போட்டால் தான் மேக்கப் அப்படின்னு கிடையாது. ஒரு டால்கம் பவுடர் இல்லை காம்பேக்ட் பவுடர் எது யூஸ் செய்கிறீங்களோ எல்லாமே வந்து மேக்கப் கேட்டகரியில் வந்துடும். இல்லை நீங்கள் வந்து டஸ்ட்டு பொல்யூஷனில் எல்லாம் போயிட்டு வரீங்க, எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டை யூஸ் செய்யலை அப்படின்னா கூட உங்களோட ஸ்கின்னில் டஸ்டெல்லாம் அடைச்சி தான் இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் ரிமூவ் செய்யாமல் தூங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும், பிம்பிள் பிரச்சனைகளும் வரும். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸில் என்ன மேக்கப் இருக்கோ, அது காஜலாக இருக்கட்டும் இல்லை ஸ்கின்னில் ஏதாவது சன்ஸ்க்ரீன் அப்ளை செஞ்சுருக்கிறீங்க, மேக்கப், ஃபவுண்டேஷன், கன்சீலர் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல ஒரு மேக்கப் ரிமூவர், கிளென்சிங் பாம் யூஸ் செஞ்சுக்கலாம், இல்லை கிளென்சிங் ஆயில் யூஸ் செஞ்சுக்கலாம், இல்லை மிசலர் வாட்டர் கூட யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின்னுக்கு எது ஒத்துக்குதோ அந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சு மேக்கப்பை நீட்டாக ரிமூவ் செஞ்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உள்ள ஸ்கின் கேர் ரொட்டீனை செஞ்சுக்கிட்டு தூங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு எப்போதுமே ஹெல்த்தியான ஸ்கின்னாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு டைமில் இப்போ வந்து எல்லாம் டயர்டாக வந்து இருப்போம். நம்ம வந்து ஸ்கின் கேர் எல்லாம் ஆனால் வந்து கரெக்டாக செஞ்சுப்போம். ஏன்னா ஸ்கின் கேர் செய்யலை அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு டேமேஜ் ஆகிருமே அப்படின்னு சொல்லி ஸ்கின் கேர் எல்லாம் கரெக்டாக செஞ்சுப்போம். ஆனால் தூங்குறது உடனே போய் தூங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்கின் கேர் செஞ்சும் பலனே இல்லை. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கின் கேரை முடிச்சுக்கணும். ஓகேவா? இப்போது வந்து உங்களோட ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை செஞ்சுருக்கிறீங்க, அப்ளை செஞ்ச உடனே போய் பெட்டில் படுத்துட்டீங்க அப்படின்னா பில்லோவில், பெட்ஷீட்டில் எல்லாமே உங்களோட மாய்ஸ்சரைசர் போயிடும், உங்களோட ஸ்கின்னுக்கு எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதனால ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே விடுங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான அளவு நல்லபடியாக ஸ்கின் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் தூங்குகிற நேரம்
பில்லோவில் போனாலும் சரி, பெட்ஷீட்டில் போனாலும் சரி, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸ்கின்னுக்கு தேவையான ப்ராடக்ட்டை ஸ்கின் அப்சர்வ் செஞ்சு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீனேஜாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்க்குற நேரம், ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜை தாண்டி வந்தாலும் தான், அதனால் எனக்கும் வந்து தெரியும். ஒரு ஷாம்பு ஆகட்டும், கலர் கலராக வந்து பாட்டில்ஸ் இருக்கும், இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாமே வாங்கி ட்ரை செய்யலான்னு தோணும். ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஆகட்டும் அப்படி வந்து தோணும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது. உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து எது ஒத்துக்குதோ அது மட்டுமே யூஸ் செய்யுங்க. எல்லா ப்ராடக்ட்டை வந்து ட்ரை செஞ்சு மாறி மாறி யூஸ் செஞ்சிங்கன்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். அதே இது ஒரு யூடியூபராக இருக்கிற எனக்கு வந்து இது ஜாபு, ஓகேவா? நான் செஞ்சு தான் ஆகணும். செய்யாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ரிவ்யூ கொடுக்க முடியாது. அதனால் ப்ராடக்ட்டு மாறி 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 போட்டு நிறைய டேமேஜ் வரும் ஸ்கின்னில். அதுக்கு பிறகு அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு வேறு ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறது, இது வந்து எங்களுக்கு ஒரு சர்க்கிளாக நடந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் செய்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்களும் வாங்கி யூஸ் செய்யணும்னு கிடையவே கிடையாது. நீங்கள் பாருங்கள். ஆனால் வந்து உங்களுக்கு ஏற்கனவே யூஸ் செய்கிற ப்ராடக்ட்டு நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நியூ ப்ராடக்ட்டு ட்ரை செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட பெட்டராக வந்து இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சி நல்ல ப்ராடக்ட்டு ட்ரை செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் செய்கிறீங்க, அது 100% உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னா அதிலே இருந்துருங்க, மாறாதீங்க, ஓகேவா? ஏன்னா மார்க்கெட்டில் வந்து புதுசாக ப்ராடக்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ட்ரை செய்யணும் அப்படின்னு நினச்சி மிஸ்டேக் செய்யாதீங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு எது ஒத்துக்குதோ அதை மட்டும் யூஸ் செய்யுங்க. லாஸ்ட்டான மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் மசாஜ் செய்கிற நேரம் எப்போதுமே ஸ்கின்னை கீழே நீ ட்ராக் பண்ணி இழுக்கவே கூடாது, ஓகேவா? இதனால உங்களோட ஸ்கின்னு சீக்கிரமே இறங்கி வரும், ஏஜ்டான ஸ்கின்னாக தெரியும். உங்களோட நெக்கில் மசாஜ் செய்கிற நேரமும் இது மாதிரி மேல் பக்கமாக தான் மசாஜ் செய்யணும். ஸ்கின்னில் மசாஜ் செய்கிற நேரமும் மேல் பக்கமாக அப்படி தூக்கி விடுறது மாதிரி தான் மசாஜ் செய்யணும். அது நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்கிற நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலான ஃபேஸ் க்ரீம் யூஸ் செஞ்சாலும் சரி, எப்போ நீங்கள் மசாஜ் செஞ்சாலும் மேல் பக்கமாக ஸ்கின்னுக்கு லிஃப்ட் கொடுக்குறது மாதிரி மசாஜ் செய்யுங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், ஜேட் ரோலர், குவா ஷா அந்த டூலை யூஸ் செஞ்சு எப்படி வந்து மசாஜ் செய்கிறது, ஸ்கின்னுக்கு வந்து எப்படி ஒரு யங்கான தோற்றத்தை வந்து கொடுக்குறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து சூப்பராக எங்கர் லுக்கான பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.